The idea means என்ன சொல்றாங்க அப்படின்னா true and testified knowledge. அடுத்தது the word ideal stands for the perfected form of idea or ideas. அடுத்து இது ஒரு oldest philosophy. Idealism என்பது ஒரு oldest philosophy. in India. இந்தியாவில் வந்து இதோட ஆரிஜின் எங்கே இருந்து தொடங்குன்னு பாத்தீங்கன்னா வேதங்கள், வேதாஸ், the Upanishads and பகவத்கீதா, இது எல்லாமே ஐடியலிசத்துக்கான கான்செப்ட் தான். வேதாஸ், உபனிஷத்து அண்ட் பகவத்கீதா. வெஸ்ட்ல வந்து, வெஸ்ட் மீன்ஸ் மேற்கத்திய நாடுகள்ல இதோடைய எக்கோ, இதோடைய எதிரொலி எங்க இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா பிளாட்டோனுடைய எழுத்துக்கள்ல, அவருடைய கட்டுரைகள்ல இந்த ஐடியலிசம் பத்தி சொல்லியிருக்காரு. அடுத்து யாரெல்லாம் வந்து ஐடியலிஸ்ட் பாத்தீங்கன்னா வேத ரிஷிகள். அடுத்து வந்து அந்த உபனிஷத்து அண்ட் கீதா, இவங்களை வந்து இதை வந்து எழுதினவங்க தான் யார், இந்த வேத ரிஷிகள். அடுத்து வந்து பிளாட்டோ. பிளாட்டோ வந்து எந்த நாட்டுக்காரரு, கிரீக் பிலாசபர். அடுத்து கண்ட். கண்ட் வந்து ஜெர்மன்காரரு. ஹீகல்ன்றவரும் ஜெர்மன் பிலாசபர். புரோபல் வந்து எந்த நாடு, ஜெர்மன். அடுத்து வில்லியம் டி ஹாரிஸ், இவர் வந்து அமெரிக்கன். எம்.கே. காந்தி, இவர் இந்தியன். எம்.கே. காந்தி ஒரு ஐடியலிஸ்ட். எம்.கே. காந்தி ஒரு ஐடியலிஸ்ட். பிளாட்டோ ஒரு ஐடியலிஸ்ட். அடுத்து சுவாமி தயானந்த சரஸ்வதி, அவர் வந்து ஒரு ஐடியலிஸ்ட். ரவீந்திரநாத் அவர் வந்து நேச்சுரலிஸ்ட் அண்ட் ஐடியலிஸ்ட். நேச்சுரலிஸ்டாவும் இருப்பாரு, ஐடியலிஸ்டாவும் இருப்பாரு அவரு. அடுத்து ஆரோபிந்தோ கோஷ், அவரும் என்னவா இருக்காருன்னா ஐடியலிஸ்டா இருக்காரு. பெரும்பாலும் ஐடியலிஸ்ட் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா நமக்கு வந்து ஆன்மீகம் கொஞ்சம் அவங்கள்ட்ட இருக்கும். ஐடியலிஸ்ட்னால என்ன இருக்கும், அவங்கள்ட்ட ஆன்மீகம் இருக்கும் ஜென்ரலா. இப்ப டெபனிஷன் அண்ட் மீனிங் ஆஃப் ஐடியலிசம் பாத்தீங்கன்னா அனைத்துமே ஆன்மீக பிரபஞ்சத்துக்கு கீழ்பட்டது. நேச்சுரல்ஸ்ல பாத்தீங்கன்னா ஆன்மீகத்துக்கு அவங்க முக்கியத்துவம் தரல, எல்லாமே அது நேச்சர் தான் உயர்ந்ததுன்னு எடுத்தோம். மெட்டீரியல் தான் வந்து மேட்டர் இஸ் ஹையஸ்ட் சுப்ரீம் எடுத்தோம். இங்க வந்து எல்லாமே என்ன சொல்றாங்க, ஆன்மீகத்துக்கு கீழ்பட்டது தான் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கருத்து முதல் வாதம்ன்றத கருத்தியல் வாதம், இட் இஸ் ஐடியலிசம், வேற ஒன்றும் கிடையாது. அடுத்து மனதையும் சுயத்தையும் லட்சியப்படுத்துகிறது. அடுத்து மனித ஆளுமையை உயர்த்துங்கள். இதுதான், இதை நோட் பண்ணிக்கங்க. இது வந்து மனித ஆளுமைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இதுல மனித ஆளுமையை உயர்த்துங்கள் என்பது லட்சியவாதத்தினுடைய மைய கருப்பொருள். இது மனித ஆளுமையை எப்படி கருதுகிறது, மிக உயர்ந்த மதிப்பு, அதாவது ஹியூமன் பர்சனாலிட்டி ஆஸ் ஆ சுப்ரீம் வேல்யூ அப்படின்னு கருதுகிறது. அடுத்து உபனிஷத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மனதை ஒருமுகப்படுத்துவதன் மூலம் உயர்ந்த அறிவை பெற்றவன் தேரோட்டியால் கட்டுப்படுத்தப்படும் உற்சாகமான குதிரையை போல எதை கட்டுப்படுத்த வேண்டும், புலன்களை கட்டுப்படுத்த வேண்டும். இந்த புலன் கட்டுப்பாடு அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க என்ன பண்றாங்க, மனதை ஒருமுகப்படுத்துதல் மூலமாக உருவாக்க முடியும் அப்படின்றத அவங்க சொல்றாங்க. அடுத்து கண்டோட அறிவு. கண்ட் வந்து ஐடியலிஸ்ட் என்ன சொல்றாரு அப்படின்னா, பிரபஞ்சத்துல சில உலகளாவிய ஒழுக்க விதிகள், சில மாரல் லாஸ் பிரபஞ்சத்துல ஆட்டோமேட்டிக்கா என்ன இருக்கு, ஒரு விதிகள், ஒழுக்க விதிகள் ஆல்ரெடி இருக்கு. இந்த ஒழுக்க விதிகளுக்கு ஒரு மனிதன் என்ன பண்ணணும், கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். அதை போய் ஏன் என்ன அப்படின்னு நீங்க கேட்கக்கூடாது. ஒரு விதி இருக்கு அப்படின்னா அந்த விதிக்கு நீங்க என்ன பண்ணணும், கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் அப்படின்றது அவங்களுடைய இது. அடுத்தது சோல் இஸ் இம்மார்டல், ஆன்மா வந்து அழிவற்றது. அப்புறம் வந்து கண்டிப்பா எல்லாருக்கும் மேல யார் இருக்கா, ஒரு கடவுள் இருக்கிறார். சர்வ வல்லமையுடன் தேவன் ஒருவர் இருக்கிறார். that is an almighty God. அடுத்து மாடர்ன் டெபினிஷன் ஆஃப் ஐடியலிசம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ப்ரூஃபேச்சர் என்ன சொல்றாருன்னா, உலகை புரிந்து கொள்வதில் யார் மையமானவர், மனமே மையமானது. ஐடியலிசத்தை தமிழ்ல லட்சியவாதம் அப்படின்னு சொல்லலாம். இப்ப இதனுடைய முக்கியமான அடிப்படை கோட்பாடுகள் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அல்டிமேட் ரியாலிட்டி இஸ் யார் அப்படின்னா மனம், மென்டல் அண்ட் ஸ்பிரிச்சுவல். மனமும் ஆன்மாவும் தான் முக்கியமான இதுன்னு சொல்றாங்க. அடுத்து வந்து ஐடியாஸ் ஆர் மோர் இம்பார்ட்டன்ட் தன் த ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட்னா பொருள்களை விட யார் முக்கியமானது, ஐடியாஸ் தான் முக்கியமானது, பொருள்கள் வந்து அதுக்கு அப்புறம் தான். அடுத்து பாருங்க, மேன் இஸ் என்னது, ஸ்பிரிச்சுவல் ஆர்கானிசம். ஆனா நேச்சுரலிசம் என்ன சொல்லுச்சு, மேன வந்து ஒரு ஆன்மீக உயிரி அல்ல அப்படின்னு சொல்லுச்சு. ஐடியலிசம் என்ன சொல்லுது, மேன் இஸ் ஸ்பிரிச்சுவல் ஆர்கானிசம் அப்படின்னு சொல்லுது.
The higher knowledge is the product of interactive thinking and reasoning. And the man is a part of this universe. Man வந்து பிரபஞ்சத்தினுடைய ஒரு பகுதி. இது தமிழ்ல இருக்குது. இந்த பிரபஞ்சம் ஒரு பகுதி. அவனுக்குள் ஒரு பகுத்தறிவு ஒற்றுமையை நோக்கி செயல்படுவது அவனது இயல்பினுடைய சாராம்சம். அடுத்து, கோட்பாடுகளின் தார்மீக மதிப்பை உணரும் உள்ளார்ந்த திறன் யாருக்கு இருக்கு? மனுஷனுக்கு இருக்கு. அந்த மாரல் வேல்யூஸ நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு திறன், உள்ளார்ந்த திறன் யாருக்கு இருக்கு? மனுஷனுக்கு இருக்கு அப்படின்னு அவங்க வந்து நம்புறாங்க. அடுத்த எஜுகேஷன்ல இந்த ஐடியலிஸ்டுடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, ஸ்ட்ரெஸ் ஆன் ஸ்பிரிச்சுவல் என்விரான்மெண்ட். ஸ்பிரிச்சுவல் என்விரான்மெண்ட்னா என்னது? ஆன்மீக சூழலுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அடுத்து வந்து சுய உணர்தலை வலியுறுத்துறாங்க. எம்பாசிஸ் வலியுறுத்துதல். எதை வலியுறுத்தினா செல்ஃப் ரியலைசேஷன். நம்மளை நாமே என்ன பண்ணணும்? உணர்வதுதான் அந்த எஜுகேஷனுடைய எய்ம். அதாவது கல்வியினுடைய நோக்கம் என்பது என்னன்னா நம்மை நாமே உணர்தல், செல்ஃப் ரியலைசேஷன் அப்படின்றது. அடுத்து, கற்பிக்கும் செயல்பாட்டுல என்ன கிடையாது? குழந்தைக்கு முக்கியமான இடம் கிடையாது. குழந்தைக்கு முக்கியமற்ற இடம். அடுத்து, டெவலப்மெண்ட் ஆஃப் த சைல்டு இன் அக்கார்டன்ஸ் வித் த அடல்ட் ஸ்டாண்டர்ட். அதாவது குழந்தையினுடைய வளர்ச்சி என்பது எப்படி இருக்கணும் அப்படின்னா பெரியவர்களின் தரத்திற்கு ஏற்ப இருக்க வேண்டும். பெரியவர்கள் எப்படி தரமா இருக்காங்களோ அதே மாதிரி குழந்தையும் அதே போல வளர்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து குழந்தையை ஒழுங்குபடுத்துவது, குழந்தையோட டிசிப்ளின். இப்ப இயற்கை வாதத்துல பாத்தீங்கன்னா டிசிப்ளினே வந்து நம்ம பண்ணக்கூடாது, இயற்கை தான் என்ன பண்ணும்? டிசிப்ளின் பண்ணு சொல்லியிருப்பாங்க. ஆனா இவங்க வந்து டிசிப்ளினுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அடுத்து, புத்தக அறிவுக்கு முக்கியத்துவம். அடுத்து, இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இது வந்து என்ன கல்வி? நேர்மறை கல்வி, பாசிட்டிவ் எஜுகேஷன். ரூசோ ஒன்று சொல்லியிருப்பாரு, நெகட்டிவ் எஜுகேஷன், அது எதிர்மறை கல்வி. ஐடியலிசம் சொல்றது வந்து நேர்மறை கல்வி. இந்த பாயிண்ட் பாத்துக்கங்க. அப்புறம் புத்தக அறிவுக்கு முக்கியத்துவம். அடுத்து என்ன பண்றாங்க? குழந்தைக்கு கல்வியில என்ன கிடையாது? கற்பின் செயல்பாட்டுல முக்கியத்துவம் கிடையாது. அப்புறம் மேன் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆர்கானிசம். அந்த எஜுகேஷனை எதுக்குள்ள வைக்கிறாங்க அப்படின்னா தத்துவத்தோட டைனமிக் சைடு தான் எஜுகேஷன் இருக்கு. அடுத்த, எய்ம்ஸ் ஆஃப் எஜுகேஷன். எஜுகேஷனோட எய்ம் என்னவா இருக்கும்? ஐடியலிசத்துக்கு முக்கியமா ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட். அடுத்து, சுய உணர்தல், அப்புறம் சுய யதார்த்தம். அடுத்த, நன்னெறி, தார்மீக மற்றும் ஆன்மீக மதிப்புகளை வளர்த்தல். எல்லாமே ஆன்மீகம் சம்பந்தமா தான் இருக்கும். நீ உங்களுக்கு அடுத்த கலாச்சார மரபுரிகளை பரவலாக்குதல், மேம்படுத்துதல். அப்புறம் முக்கியமா என்னது? ஒழுக்க வளர்ச்சி. அப்புறம் தனக்கும் பிறருக்கும் உள்ள கடமைகள், உழைப்பு, நேர்மை, மற்றவர்களின் கருத்துக்களுக்கு என்ன பண்றோம்? மதிப்பளித்தல், அடக்கம், ஒத்துழைப்பு போன்றவை. புரோபல் என்ன சொல்றாரு அப்படின்னா, கல்வியின் நோக்கம் என்பது விசுவாசமான, தூய்மையான, மீற முடியாத, புனிதமான வாழ்க்கையை அடைவது. கல்வி மனிதனை தன்னை பற்றி தெளிவு பெறவும், இயற்கையை எதிர்கொள்ளவும், கடவுளுடன் ஒற்றுமை கொள்ளவும் வழி நடத்த வேண்டும். அடுத்து, காந்தி என்ன சொல்றாருன்னா, எல்லா கல்வியின் முடிவும் எதை நோக்கி இருக்க வேண்டும் என்றால் ஒழுக்கத்தை வளர்ப்பதாக இருக்க வேண்டும். எந்த ஒரு கல்வியாக இருந்தாலும் அது யாரை வளர்க்கணும்? ஒழுக்கத்தை முதல்ல அவனுக்கு வளர்க்கணும் அப்படின்றது. பண்பு இல்லாத கல்வியை என்ன சொல்றாருன்னா அடிப்படை தனி மனித தூய்மை இல்லாத பண்புக்கு சமம் அப்படின்னு சொல்றாரு. யாருன்னா காந்தி. அடுத்த, ஐடியலிசம் அண்ட் டிசிப்ளின். அதுல பாத்தீங்கன்னா ஐடியலிசத்துல டிசிப்ளினை பத்தி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஐடியலிசம் எதை இது பண்ணுது அப்படின்னா, ஐடியலிசம் பிலீவ்ஸ் இன் இன்னர் டிசிப்ளின்னா சீடர்களை வந்து அவங்க நம்புறாங்க. அடுத்த, லட்சியவாதம் வந்து தார்மீக மற்றும் மத போதனைகள். இதை வந்து இதன் மூலமாக வாழ்க்கையினுடைய இதை வளர்க்க முடியும். நம்ம வந்து உயர்ந்த மதிப்புகளை வளர்ப்பதை ஆதரிக்கிறது. அடுத்த, லட்சியவாதம் வந்து சுதந்திரத்தின் மீதான கட்டுப்பாட்டை ஏற்றுக்கொள்கிறது. நீங்க இயற்கைவாதத்துல ஃபுல்லாவே சுதந்திரம் தான், என்ன கிடையாதுங்க? கட்டுப்பாடு கிடையாது. இங்க வந்து கட்டுப்பாட்டை ஏற்றுக்கொள்கிறது. அடுத்த, ஆசிரியர் நல்ல உதாரணங்களை முன்வைக்க வேண்டும். ஏனெனில் குழந்தை தனது மாணவர்களால் பின்பற்றப்பட வேண்டிய ஒரு சிறந்த நபராக ஆசிரியரை கருதுகிறது. அடுத்த, ஐடியலிசத்துக்கும் டீச்சர் பாத்தீங்க அப்படின்னா, ஐடியலிசத்துல வந்து டீச்சர் வந்து மிக முக்கியமான நபர். கல்வி பெரும்பாலும் யாரை மையமாக கொண்டது? ஆசிரியர் மையமாக கொண்டது. புரோபலின் கருத்து இது வந்து என்ன அப்படின்னா, இது நமக்கு புரோபல்லையும் நமக்கு வரும். பள்ளிக்கூடம் ஒரு தோட்டம், ஆசிரியர் ஒரு தோட்டக்காரர். அவருடைய பணி என்ன பண்ற அப்படின்னா, தனது பொறுப்பில் உள்ள சிறிய மனித செடிகளை கவனமாக பராமரித்து அவை அழகாகவும் முழுமையுடன் வளர உதவுவதாகும்.
மனித தாவரமானது அதன் சொந்த இயற்கையின் விதிகளின்படி உதவியின்றி என்ன பண்ண முடியும், வளர முடியும். இருந்தாலும் தோட்டக்காரர் தாவரம் அதன் சிறந்த வடிவத்தை அடைவதை காண வேண்டும். அது சிறந்த முடிவுகளை உருவாக்குகிறது அல்லது நமக்கு கொடுக்கிறது. அதாவது மீனிங் என்ன அப்படின்னா, பள்ளிக்கூடத்தை ஒரு தோட்டமாகவும் ஆசிரியர் ஒரு தோட்டக்காரன். நீங்க அந்த செடியை அப்படியே விட்டாலும் அது வளரும், ஆனா அது இஷ்டத்துக்கு என்ன பண்ணும், வளரும். அப்ப அதை நல்ல முறையில வளர்க்க வேண்டியது யாரோட பணி, ஆசிரியரோட பணி. அதாவது ஆசிரியர் வந்து ஒரு தோட்டக்காரர் என்ன பண்ணுவாரு, ஒரு தோட்டத்துல வந்து அதுக்கு கரெக்டா தேவையான போது தண்ணீர் பாய்ச்சுவாரு, களை எடுப்பாரு. அந்த மாதிரி வந்து குழந்தைய நம்ம வச்சுட்டு அந்த குழந்தைக்கு என்ன தேவையோ அதை வந்து கரெக்டான நேரத்துல நம்ம வந்து கரெக்டா நம்ம ஒழுங்குபடுத்தி அதை வந்து அவருடைய வாழ்க்கையை வந்து உயர்த்தணும் அப்படின்றது புரோபருடைய கருத்து. அடுத்த ராசோட கருத்து என்ன அப்படின்னா, இயற்கைவாதி வந்து முட்செடிகளுடன் திருப்தி அடையலாம். இது பாருங்க முக்கியமான விஷயம். இயற்கைவாதி என்ன சொல்றாரு, இயற்கையை நீங்கள் மாற்றக்கூடாது, இயற்கையில் என்ன இருக்கு அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்ப வந்து இயற்கையில வந்து ஒரு செடியில முள் இருக்குன்னா அப்படியே முள்ளோட அப்படியே என்ன பண்ணிக்கலாம். ரோஜா செடியில முள் இருக்குது அப்படின்னா அது வந்து முட்செடி அப்படியே இருக்கா, ரைட்டு, ஓகே, அது எதுவும் பண்ணக்கூடாது. இது இயற்கைவாதியோட கருத்து. ஆனா கருத்தியல்வாதி என்ன பண்றாரு, அந்த முட்செடியில என்ன வரணும், சிறந்த ரோஜாக்களை விரும்புகிறார். அப்ப வந்து அந்த அதை வந்து கரெக்டா என்ன பண்றோம், அதை வந்து மாத்தி அமைக்கிறாங்க. யாரு அப்படின்னா கருத்தியல்வாதி அப்படின்றது. அதே போல ஆசிரியர் தனது முயற்சிகளின் மூலம் இயற்கையின் விதிகளின்படி வளரும் குழந்தைக்கு உதவ வேண்டும். அடுத்த ஐடியலிசம் மற்றும் கருக்குலம் பாத்தீங்க அப்படின்னா, இதுல முக்கியமா வந்து அந்த படைப்பு சுயம், படைப்பு சுயம்னா கிரியேட்டிவ் செல்ஃப், இதுக்கு வந்து இதற்கான பாடங்கள். அப்புறம் மிக உயர்ந்த நன்மை அல்லது கடவுளை அடைவது, மிக உயர்ந்த நன்மை அல்லது கடவுளை அடைவதே வாழ்க்கையின் மிக உயர்ந்த கருத்துகள் அப்படின்றது யாரு சொல்றாங்க அப்படின்னா பிளாட்டோ. அடுத்து வந்து பிளாட்டோவோட கருத்தின்படி நமக்கு வந்து இதற்காக உண்மை, அழகு மற்றும் நற்குணம் ஆகிய 3 ஆன்மீக மதிப்புகளை கற்பிக்க வழிவகுக்கும் பாடங்களை பாடத்திட்டத்தில் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளாட்டோ. WC பாக்லே என்ன சொல்றாருன்னா, கல்வியின் முக்கிய நோக்கம் கருத்துக்களை உருவாக்குவது. பாடத்திட்டம் இந்த நோக்கத்துக்கு முற்றிலும் உட்பட்டதாக இருக்க வேண்டும். மாணவனின் அகவய மனப்பான்மை தான் முக்கியமானது. எனவே கலைத்திட்ட வடிவமைப்பில் கருத்துக்கள் மற்றும் லட்சியங்களை கண்ணோட்டத்தில் வேண்டும். டிபி நன் என்ன சொல்றாருன்னா, பரந்த உலகில் மிகப்பெரிய மற்றும் நிரந்தர முக்கியத்துவம் வாய்ந்த மனித ஆன்மாவின் மகத்தான வெளிப்பாடுகளாக இருக்கும் மனித நடவடிக்கைகளுக்கு பாடத்திட்டம் இடமளிக்க வேண்டும். எல்லாம் ரீட் பண்ணிட்டு விட்டுருங்க. அடுத்த ராஸ் என்ன பண்றாருன்னா, ஒரு சம்மரைசஸ் ஃப்ரம் கரிக்குலம் ஸ்கில் எஜுகேஷன். எஜுகேஷன் எப்படி இருக்கணும்னா, ஃபர்ஸ்ட் வந்து பிசிக்கல் ஆக்டிவிட்டி, இன்னொன்னு ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டிஸ். இதுல பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ்ல என்ன பண்றாங்க, கேர் ஆஃப் பாடி, உடல் நலத்தை கேர் பண்றது. அடுத்து அவருடைய ஸ்கில்ல வளர்த்துக்கிறது, பிசிக்கல் ஸ்கில். ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டிஸ்ல அறிவை வளர்க்கிறது. அடுத்து நன்னறி, அப்புறம் அளவுணர் கலைகள். அடுத்து மதம் சார்ந்த பண்புகளை உருவாக்கிறது. அடுத்து டீச்சர் பீப்புள் ரிலேஷன், இது முக்கியம். லட்சியவாதம் ஆசிரியரை மாணவனுக்கு என்ன பண்றது சொல்றாங்க, நண்பனா இருக்கணும், ஃப்ரெண்டு. அடுத்து ஒரு பிலாசபர், தத்துவவாதி. அடுத்து வந்து என்னது, ஒரு வழிகாட்டி. அதாவது ஃப்ரெண்டு, பிலாசபர் அண்ட் கைட், இது அங்கே பண்ணிக்கங்க. அடுத்து ஆசிரியர் வந்து ஐடியலிசத்துல ஒரு என்னவா இருப்பார் அப்படின்னா, ஒரு ஐடியல் பர்சன். ஐடியல் பர்சன் எப்படி இருக்கணும், ஒரு எந்த ஒரு தவறும் செய்யாத ஒரு நல்ல மனிதனாக, ஒரு வந்து ஒரு ஆன்மீக ஒரு மாதிரி அந்த மாதிரி இருக்கும். ஒரு ஐடியல் பர்சனாக அந்த ஆசிரியர் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அங்க இருக்கும் அப்படின்றது. அடுத்த மெயின் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த டீச்சர் இன் ஐடியலிசம். டீச்சரோட வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, the teacher must understand his people's thoroughly. மாணவர்களை முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து டீச்சர் must be a personal friend இருக்கணும், and கைடா இருக்கணும். அடுத்து டீச்சர் should present high standards of behavior and conduct before his people. இதோட மீனிங் என்னது, மாணவர் முன்னாடி அவருடைய பிஹேவியர் எப்படி இருக்கணும், மிக சிறந்த ஒரு நடத்தையுடைய ஆசிரியராக இருக்க வேண்டும். அடுத்து வந்து the teacher should have a deep knowledge of the subject. அவருடைய பாடத்தில் மிக ஆழ்ந்த அறிவுடையவராக இருக்க வேண்டும். அடுத்த மாணவர்கள் பின்பற்றுவதற்கு உகந்த சமூக சூழலை வகுப்பறையில் உருவாக்க ஆசிரியர் கடுமையாக என்ன பண்ணணும், முயற்சி செய்ய வேண்டும். அடுத்து கடினமாக உழைக்க வேண்டும் என்ற விருப்பத்தை மாணவர்களுக்கு ஏற்படுத்த வேண்டும். அடுத்து ஆசிரியர் சிந்தனை தூண்டும் உத்திகளை கையாள வேண்டும். இதன் மூலம் மாணவர்கள் என்ன பண்ணலாம், தாங்களாகவே சிந்திக்க தூண்டலாம். அடுத்து இதனுடைய லிமிடேஷன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா, ஆன்மீக கோட்பாடு வந்து விஞ்ஞான ஆராய்ச்சியோட என்ன பண்ணல, நமக்கு ஒத்து போகல. அப்புறம் இந்த ஆவி, மனம், ஆன்மா, பிரபஞ்சம் போன்ற லட்சியவாத கருத்துக்கள் வகுப்பறை கற்பித்தலில் சிறிதளவே பொருந்தும். நீங்க போயிட்டு ஆவி, மனம், ஆன்மாவெல்லாம் பேசினீங்கன்னு வச்சுங்க, வேலை வந்து பயந்துருவாங்க.
அடுத்து வந்து கருத்தியல்வாதம் வந்து இதை முக்கியமா அண்டர்லைன் பண்ணிக்கங்க. கல்வி மாதிரிகளை பின்பற்றுவதை வலியுறுத்துகிறது. கல்வி மாதிரிகள் மாடல்ஸை பின்பற்றுவதை வலியுறுத்துகிறது. ஆனால் இளைய தலைமுறை என்ன பண்றாங்க அப்படின்னா புதுசா வந்து கண்டுபிடிப்பதற்கும் அவருடைய உண்மையான அசல் தன்மையை பார்ப்பதற்கும் விரும்புகிறார்கள். நீ வந்து கல்வி மாதிரின்னா நீ இப்ப வந்து ஒரு பொருளோட உதாரணமா வந்து இப்ப ஏதாவது ஒரு இதை நீங்க காமிக்கிறீங்கன்னா அதை வந்து நம்ம அந்த மாடல் மாதிரி செஞ்சு போய் காமிக்கிற மாதிரி இல்லாம மாணவர்கள் இப்ப என்ன விரும்புறாங்க, அவருடைய உண்மையை வந்து பார்க்க விரும்புறாங்க. இப்ப நீங்க ஒரு வீடு இருக்கு அப்படின்னா வீடு மாதிரி இதான வீடு மாதிரின்னு காமிக்க கூடாது. என்ன பண்ணணும், அவனுக்கு வீட்டையே காமிக்கணும், அதுதான் விரும்புறான். ஆனா அந்த ஐடியலிசம் என்ன சொல்லுது அப்படின்னா மாதிரிகளை காண்பிக்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. அடுத்த நல்ல நடத்தை மற்றும் அடக்கத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அப்ப என்ன ஆகும்னா மிக நல்ல நடத்தை, பெரியவர்களை மதிக்கணும், யாரையும் எதிர்த்து பேசக்கூடாது, இப்படி நீங்க பழக்கிட்டீங்க அப்படின்னா அவன் எப்பவுமே யாரையுமே எதிர்த்து பண்ண மாட்டான், பேச மாட்டான். அப்ப அவனுக்கு என்ன வந்துடும், நமக்கு தயக்கம் அது வந்து ஏற்படலாம் அல்லது அந்த மாதிரி சொல்றாங்க. அடுத்து அறிவை பெறுவதில்தான் கவனம் செலுத்துது. அப்ப வந்து கல்வி நிலையங்கள் என்ன மாறலாம் அப்படின்னா தகவல் பரப்பக்கூடிய ஒரு பட்டறைகளாக மாறலாம். அடுத்து பள்ளி பாடத்திட்டங்கள் சில நேரங்கள்ல சம்பந்தமே இல்லாம இப்ப வந்து நமக்கு இப்ப வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சு. இப்ப போயிட்டு பழைய கம்ப்யூட்டர் பத்தியோ அல்லது பழைய முறைகளை பத்தியோ படிக்கிறதுனால எந்த ஒரு பிரயோஜனமும் இருக்காங்க. அப்ப அதுக்கு அந்த மாதிரி மாற்றத்தை ஏற்படுத்தணும். அடுத்த லட்சியவாத கல்வி திட்டத்துல எதுக்கு வந்து முக்கியத்துவம் தரலன்னு பாத்தீங்கன்னா இயற்பியல், தொழில், சமூகம், மின்னணுவியல் சூழலில் அதிக கவனம் செலுத்தவில்லை. இதெல்லாம் வந்து நமக்கு வந்து இயற்கை வாதத்தினுடைய குறைபாடுகள்.